Hello friends, welcome to kethana.vlogs. நவராத்திரி 8வது நாளான இன்னைக்கு அம்மனுக்கு ட்ரெடிஷனலான ஸ்வீட் வெல்லம் பாகுவடை பிரசாதமா பண்ண போறோம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். உளுந்து, எண்ணெய், வெல்லம், ஏலக்காய், உப்பு. ஒரு கப் உளுந்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப இது நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இதுல நிறைய தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கோங்க. இதுல தண்ணி நிறைய ஊத்துனீங்கன்னா வடை சரியா வராது. அதனால கம்மியா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க. இது கிரைண்டர்ல அரைச்சா இன்னும் கரெக்டா வரும். ஆனா நான் இப்ப மிக்சியில தான் அரைக்கிறேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடணும். நிறைய தண்ணி இருக்க கூடாது. இந்த மாதிரி கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போடாதீங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வடை போடுறதுக்கு மாவு ரெடியா இருக்கு. இப்ப வெல்லம் பாகு பண்ணலாம். ஸ்டவ் மேல ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதுல 1 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு கிண்ணத்துல வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டுறதால குப்பை ஏதாவது இருந்தா வந்துடும். இந்த பாகு நல்லா கொதிக்குது. இது குலாப் ஜாமுன் பாகு அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இது ரொம்ப திக்காயிடுச்சுன்னா வடை பாகு உரியாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதுல தட்டி வச்ச ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது சைடுல வச்சுக்கோங்க. ஸ்டவ் மேல டீப் ஃப்ரைக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ அதுல ஒரு வடையா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இல்லைன்னா கையில கூட வடைய ரொம்ப பிளாட்டா இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல தட்டிக்கோங்க. தட்டிட்டு விரலால நடுவுல ஓட்ட போட்டுட்டு எண்ணெயில போட்டுடுங்க. வடை சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சு வறுக்க வேண்டாம். வடைய ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. லைட் கோல்டு கலர் வரும்போது எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த வடையை பாகுல போட்டுக்கோங்க. சூடா இருக்கும் போதே போடுங்க. அப்பதான் இந்த வடை பாக உரியும். ஒரு வடையா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த வடையை நல்லா திருப்பி விடுங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த வடை நல்லா உருட்டும். இந்த வடை சூடா இருக்கிறதால பாகு நல்லா உறிஞ்சிடும். வடையும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். பாகெல்லாம் உள்ள போய் வடை நல்லா சாஃப்ட் ஆயிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடை மேல இந்த பாகை ஊத்திக்கலாம். நவராத்திரி 8வது நாள் ஸ்ரீ துர்காதேவி அம்மனுக்கு பிரசாதமா வெல்லம் பாகு வடை ரெடியா இருக்கு. மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணி அம்மனுக்கு பிரசாதமா வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.